விஜய்க்கு வந்துட்டு லக்னாதிபதி அஸ்தமனம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. அப்படி இருக்கும்போது வந்துட்டு விஜய் கூண்டுக்குள்ளேயே யாரையாவது வச்சிருப்பாரா? 100% விஜயை ஒருத்தர் கூண்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. விஜயை ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. ஆமா, விஜய் தான் வச்சுக்க முடியாதுங்க யாரும். விஜய் பாவங்க, எடுப்பார் கைப்பிள்ளை. லக்னாதிபதி அஸ்தம் ஆயிடுச்சுன்னா எடுப்பார் கைப்பிள்ளை. எடுக்கிறவன் வந்து புத்திசாலியா இருந்தான்னா புத்திசாலித்தனமா விஜயை கூட்டு போவாரு. எடுக்கிறவன் வந்து முட்டாளா இருந்தா, தற்குறியா இருந்தா தற்குறித்தனமா தான் கூட்டு போவாரு. இப்போ அவர் வந்து இந்த எலெக்ஷன் இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எது, நான் வந்து முதலமைச்சர் ஆனால் இது என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு? எல்லா வீட்டுக்கும் 2 வீலரு, எல்லா வீட்டுக்கும் இங்கே வந்து யார் வேணால் சொல்லலாம். இப்போ நான் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிங்க, தமிழ்நாட்டில் பாதி எல்லாரும் எழுதி வைக்கிறேன்னு எழுதி வைக்க முடியுமா? 2012 இதே ஓபிஎஸ் வந்து கேள்வி கேட்டிருக்காரு சட்டசபையில் கலைஞரை பார்த்து, நீங்கள் 2 ஏக்கரா நிலம் தரேன்னு சொன்னீங்களே தரலையே அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு அதே ஓபிஎஸ் டிஎம்கேவோட வந்து க்ளோஸாக இருக்காரு. காரணம், அதனால தான் பகவான் ஓஷோ சொன்னார், என் ஆசிரமத்திற்கு வெளியே டாக்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் நாட் அலோடுன்னு போர்டு வைங்கன்னார். நாய்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என் ஆசிரமத்தில் இடமில்லைன்னார். 2012 திமுகவை பார்த்து இதே ஓபிஎஸ் துணை முதல்வராக இருக்கும்போது அம்மாவுடைய தயவில் வந்து நீங்கள் 2 ஏக்கரா நிலம் தரீங்களே தரலன்னு கேட்டவர் தான் இன்னைக்கு திமுக ஆட்சி நல்லா இருக்குது, பாலும் தேனும் ஓடுதுன்றார். அதனால தான் ஓஷோ சொன்னார், என் ஆசிரமத்தில் நாய்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடமில்லைன்னார். ஆனால் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் என்னுடைய நிலையம் அதே தான். என் ஆசிரமத்திற்குள்ளும் நாய்களுக்கும் அரசியல்வாதிகளும் இடமில்லை. இருந்தாலும் நான் ஏன் பேசுகிறேன்? அரசியல் என்றால் எனக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அந்த ரைட்டை கொடுத்துருக்கு, 19(1)A கொடுத்துருக்கு. நான் பேசாமல், தன்னை அறிந்த ஒரு மறைபொருள் ஞானியான நான் பேசாமல் வேற யார் தற்குறிகளை பேச முடியும்? இப்போ நீங்கள் கேளுங்க சார். ஆனால் இப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்கால போய் இணைய போகிறாருன்ற மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் வருது, சாத்தியம் அதெல்லாம்? அவர் வந்து இணைந்தார்னா 2வது தற்குறி. ஏன் சார் அவர் இங்கேயே சார், நீங்கள் ஒரு விஷயம், அதிமுகன்றது தான் சார் பிராண்டு. அந்த பிராண்டுக்குள்ளே எத்தனை பணியாளர்கள் வேண்டுமானாலும் வந்து கட்சி பணி ஆற்றிவிட்டு வெளியே செல்லலாம். த பிராண்ட் இஸ் ஏடிஎம்கே. த பிராண்டுடைய சின்னம் என்பது இரட்டை இலை. நாளைக்கு எடப்பாடியுடைய பிள்ளையான மிதுனா வர போகிறாரு முதலமைச்சரா. ஆனால் இங்கே டிஎம்கேல இப்போ தற்போதைய முதல்வர் மறைவுக்கு பிறகு யார் வருவாங்க? உதயநிதி வருவாங்க, அதுக்கப்புறமா இன்பநிதி வருவாங்க. இது தமிழ்நாட்டுக்கு துன்ப நிதி. நான் வந்து 2011 எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லணும் என்பது என்னுடைய இன்டென்ஷனே கிடையாது. நான் ஏன் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு? அரசியல் நான் ஏன் வந்து அன்றைக்கே பேச ஆரம்பித்தேன் தெரியுமா? வேற வழி கிடையாது. இந்த ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டது மன்னர் ஆட்சி காலத்தில். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இது வந்து இன்றையிலிருந்து பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி அப்போ அரசியல் இருந்ததா? கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் அரசியல் மயமானதே கடந்த 300 ஆண்டுகளில் தான். அதிலும் இந்தியாவில் அரசியல் மயமானது 75 ஆண்டுகளுக்கு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். ஆனால் இதன் வழியாக வந்து மக்கள் எல்லோருமே பைத்தியங்களாக இருப்பதால் நான் பைத்தியமாக நடித்து தான் 2011, 14, 16 எலெக்ஷன் ரிசல்ட் சொன்னேன்.